ட்ரெஸ் ஸ்டிச்சிங்கில் முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது. பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது வித்தியாசமான பாடி ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை எடுக்கணும். ஒரு சில மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கணும், ஒரு சில மெஷர்மெண்ட் எடுக்கும்போது சிட்டிங் பொசிஷனில் எடுக்கணும், ஒரு சில மெஷர்மெண்ட் எடுக்கும்பொழுது பெண்ட் பொசிஷனில் இருக்கணும், ஒரு சில மெஷர்மெண்ட் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பல பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்டை என்னென்ன பொசிஷனில் எடுக்கணும் அப்படின்றது முதல்ல நம்ம லேர்ன் பண்ணணும். தென் ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் நம்ம எப்பொழுதுமே மெஷர்மெண்ட் எடுத்து விட்டுடக்கூடாது. பல பர்சன்ஸ்க்கு எடுக்கணும். மினிமம் 5 பர்சன்ஸ்க்காவது நம்ம எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். 5 மெஷர்மெண்ட்டாவது மினிமம் நீங்கள் எடுக்கணும். 5 பேரோட மெஷர்மெண்ட்டாவது மினிமம் எடுத்துகிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போது ஜென்ரலாக வந்துட்டு பாடியோட சுற்றளவு எடுக்கிறீங்க, அப்புறம் இடுப்பளவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய பாடி சுற்றளவுக்கும் இடுப்பளவுக்கும் எத்தனை இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இதே மாதிரி நீங்கள் 5 பர்சனை சூஸ் பண்ணுறீங்கன்னா 5 பர்சனுக்கும் அவங்களுடைய பாடியோட சுற்றளவுக்கும் அவங்களுடைய இடுப்பு சுற்றளவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. அதே மாதிரி ஹேண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஹேண்டு மெஷர்மெண்ட்டு, ஹேண்டு வந்து பல பல ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும், அதாவது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ஸ்லீவோட பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நல்லா தடிமனாக இருக்கும். ஸோ அதனால் ஹேண்டை ஒரே மாதிரி நம்ம அளக்கவே கூடாது. ஹேண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் மடக்கி வச்சு இழக்கணும், ஒரு சில இடங்கள் நீட்டி வச்சு இழக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த பொசிஷன்ஸ் முதல்ல நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டான ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸை கரெக்டான ஃபிட்டிங்கில் நம்மளால் ரெடி பண்ண முடியும்.